வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிழல்கள் ரவி. நிழல்கள் ரவி அப்படிங்கிறவர் ஒரு திரைப்பட நடிகர் மற்றும் பின்னணி குரல் கொடுப்பவர், டப்பிங் ஆர்டிஸ்ட். இவர் 1956ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஹியாமண்ணா ராஜலட்சுமிக்கு மகனாக பிறந்தவர். இவர் நாடகங்கள் அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு சினிமாவிலேயும் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஒரு லெவலில் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் பாரதி ராஜா அவர்களால் நிழல்கள் என்ற படத்தில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்துல இருந்து தான் இவர் சினிமா துறையில தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அதனால்தான் ரவிச்சந்திரன் நிழல்கள் ரவி அப்படின்னு நினைக்கிறார். நிழல்கள் ரவி அவர்கள் நிழல்கள் படத்தின் மூலமாக அறிமுகமாக்கி தமிழ் சினிமா உலகிலே ஒரு 500 படங்களுக்கு மேல் நடித்து முடித்த ஒரு சிறந்த நடிகர். இவர் வெறும் நடிகராக மட்டுமில்ல, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும். இவர் ஒரு 500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறார். நிழல்கள் படத்துக்கு அப்புறம் இவர் கதாநாயகனா நடிச்சார். அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு படம் வி சேகர் அவர்கள் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு கதாநாயகன் நடிச்சார். வி சேகருடைய சில படங்கள் இவர் கதாநாயகன் நடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் நடிச்சாரு, அப்புறம் வில்லனா நடிச்சாரு, அப்புறம் நகைச்சுவை நடிகராக நடிச்சாரு. இப்படி பலவிதமான கோணங்களிலே நடிக்க ஆரம்பிச்சு. இவர் நடித்த படங்களுடைய எண்ணிக்கை 500ஐ தாண்டி இருக்கின்றது. இவருடைய நடிப்பு திறன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விஜய் படத்துல திருமலை அப்படிங்கிற படத்துல ஒரு வில்லனா பண்ணியிருப்பார். இந்த வில்லன் கதாபாத்திரம் மிக சிறப்பாக செய்திருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கார வேலம், அதில் பார்த்தீங்கன்னா காமெடி ரோலில் பண்ணி இப்படி ஒவ்வொரு படங்களுக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய நடிப்பை பண்ணியிருப்பாரு. ரஜினிகாந்த் படத்துல மாப்பிள்ளைங்கிற ஒரு படத்துலையும் அதே மாதிரி அவருடைய நகைச்சுவை வில்லனா நடிச்சிருப்பாங்க. அண்ணாமலை அந்த படத்துலையும் நடிச்சிருப்பாரு. இது மாதிரி ரஜினிகாந்த், கமலஹாசன், அப்புறம் விஜயகாந்த், நிறைய நடிகர்களுக்கெல்லாம் இவர் வில்லனாகவும் நகைச்சுவையாளராகவும் கதாபாத்திரங்களையும் நடித்திருக்கிறார். அதே மாதிரி நிறைய நடிகைகளுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கார். ராதிகா, ரேவதி, கல்பனா, இப்படி நிறைய நடிகைகள். வி சேகர் படங்கள் மட்டும் இல்லாமல் விசுவோட படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். அந்த படங்களையும் இவருடைய நடிப்பு அந்த அளவுக்கு போற்றப்பட்டது. அது ஒரு குடும்பத்தலைவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவருடைய படங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் இவர் பண்ணியிருப்பார். மிக சிறந்த ஒரு நடிகராக தன் வாழ்நாள் முழுவதும் அற்புதமாக நடித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் பிறந்த இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியை நிழல்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.